இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அது என் ஃப்ரெண்டுக்கும் அவ புருஷனுக்கும் சரியான சண்டை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே இல்ல. அவரு எப்பவாவது குடிப்பாரு போல. வீட்ல அவரு குடிக்கிறதுக்காக ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அது தெரியாம பாவம் என் ஃப்ரெண்ட் அதை எடுத்து குடிச்சு போதை ஆயிட்டா. போதையில அவர் கூட நெருக்கமா இருந்ததா அவரு சொல்றாரு போல. தெளிஞ்சதுக்கு அப்புறம் அப்படிலாம் எதுவுமே நடக்கவே இல்ல, எதுவுமே நடந்திருக்காதுன்னு என் ஃப்ரெண்ட் சாதிக்கிறா. ஆனா அவ புருஷன் இல்லல்ல, 2 பேருக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காராமா. இப்போ யார் இதுல போய் சொல்றாங்கன்னு தான் என்னால கண்டே பிடிக்க முடியல. அவங்க புருஷன் ஏன்க்கா போய் சொல்லணும்? அது இல்லடி, இப்ப அவங்க 2 பேரும் கோவமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. ஒருவேளை என் ஃப்ரெண்ட சமாதானப்படுத்துறதுக்காக கூட அவ புருஷன் இந்த மாதிரி சொல்லிருக்கலாம்ல. அப்போ அவங்க நெருக்கமாவே இல்லையா? இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? இல்ல நெருக்கமா தான் இருந்திருக்காங்க. ஆனா தப்பு எதுவும் நடந்திருக்காதுன்னு என் ஃப்ரெண்டு சொல்றா. அக்கா, உன் ஃப்ரெண்டு தப்பு நடக்கலன்னு சொல்றாளா இல்ல தப்பு நடக்கலன்னு நம்புறாளா? அது அது அவ அப்படிதான் நம்புறா. ஆமா. அப்ப கண்டிப்பா அவங்க நெருக்கமா தான் இருந்திருப்பாங்க. என்ன அக்கா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இந்த மாதிரி நடக்கிறது தப்பு இல்லையே, இதெல்லாம் நடந்திருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன். இவனே இப்படி எல்லாம் சொல்லி பயமுறுத்துறா. ஏய் என்னடி இப்படி சொல்ற? இல்ல பிருந்தா, அத நம்ம எப்படி நம்ப முடியும்? அது சும்மா கூட சொல்லிருப்பாங்கல்ல. நடந்துச்சா நடக்கலன்னு எப்படி நம்ம நம்ப முடியும் சொல்லு? அக்கா, வேணும்னா ஒரு ட்ரிக் இருக்கு. அத வச்சு வேணும்னா அது நடந்ததா இல்லையான்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். என்ன ட்ரிக் அது? அது கொஞ்சம் பழைய காலத்து டெக்னிக் தான். சொல்லுடி சீக்கிரமா. ஒண்ணும் இல்ல அக்கா, அவ புருஷனோட நெஞ்சில நகைக்கீரல் இருந்துச்சுன்னா அவ வேணான்னு போராடி ஒதுக்கிருக்கான்னு அர்த்தம். இதுவே முதுகுல நகைக்கீரல் இருந்தா இவதான் அவரை நெருங்கி 2 பேரும் ஒன்னா இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். இதான் அந்த டெக்னிக். உன் ஃப்ரெண்ட போய் செக் பண்ண சொல்லு. அப்போ மாற முதுகுல கீரல் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டா எது உண்மைன்னு தெரிஞ்சிரும். இருக்கேன் பிருந்தா, சொல்லு. சூப்பரி. நான் அப்படியே இந்த ஐடியாவை அவகிட்ட சொல்லிடுறேன். இப்பவே கண்டுபிடிக்க சொல்லிடுறேனே.